ஸோ இப்போ டிவிக்கு கவர்மெண்ட் இப்போ வந்து டிவிக்கு கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஆட்சி எப்படி இருக்கு? ஸோ அதனால ஏதாவது பிசினஸ் ஏதாவது பாதிச்சிருக்கா? உங்களோட கருத்து ஏதாவது சொல்லுங்க. இந்த டிவிக்கு எலெக்ஷன்ல இருந்து வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு பயங்கர டவுன் ஆயிடுச்சு. ஓகே அதுவும் டிவிக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ரொம்ப டவுனா இருக்கு. ஓகே ஏன்னா வந்து இவங்க குவாரி நிறைய இன்ஸ்பெக்ஷன் போறோம், அது போறோம், இது போறோம்னு சொல்லிட்டு நிறைய க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது இல்லாம இப்ப சமீப காலமா வந்து நான் டிப்பர் வண்டி வச்சிருக்கேன். ஓகே எங்க ஃபீல்ட்ல வந்து டிஎம்கே கவர்மெண்ட்ல இருக்கும்போது எங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து ரேட் ஏறிடும், நீங்க அதனால வண்டி ஓட்டுங்க, ஓவர்லோடு ஓட்டுங்கன்னு ஒரு இஷ்யூ இருந்தது. ஓகே ஆனா இப்போ வந்து என்ன வண்டியோட பாசிங்கோ அதுதான் இவங்க ஓட்ட சொல்றாங்க. எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, நாங்க வர இருக்கிறோம், எனக்கு வந்து என் வண்டி சேஃப்டி எல்லாமே ரைட்டு. ஓகே அதனால மக்களுக்கு ரேட் ஏறுது. அதை பத்தி இவங்க எதுவுமே பேசல. வாரிங்களை இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அவங்க ரேட் ஏத்துனாங்க எம்சன் சொல்லிலாம். அதோட பத்தி இவங்க எதுவுமே சொல்லல. ஓகே அது இல்லாம நிறைய ஹைவே ப்ராஜெக்ட்ஸ் நம்பி நிறைய பேர் வண்டி எடுத்து வச்சிருந்தோம். ஓகே அந்த ஹைவே ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இப்ப டவுன் ஆயிடுச்சு மெட்டீரியலோட ஒர்த்து குறைஞ்சதுனால. ஓகே வேற புது ப்ராஜெக்ட்ஸும் எதுவுமே இவங்க சைன் பண்ணல. வந்ததுல இருந்து இது வரைக்கும் எந்த புது ப்ராஜெக்ட்டுமே சைன் பண்ணல. ஓகே இது வரைக்கும் எந்த ப்ராஜெக்ட்ஸுமே சைன் பண்ணாமலே வச்சிருக்காங்க. இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ்க்கும் மெட்டீரியல் இல்ல, எங்க இருந்துமே மெட்டீரியல் வரல. இப்போ பாசிங் லோட் ஆனதுனால மெட்டீரியலோட ரேட் ஏறிடுச்சு. அந்த ரேட்டை கொடுக்கறதுக்கு யாரும் ரெடியா இல்ல. இப்போ நான் எம்சாண்ட் வந்து 10,000 ரூபாய் முன்ன வச்சுட்டு இருந்தேன்னா இன்னைக்கு 15,000 ரூபாய் ஆயிடுச்சு. இந்த 15,000 எம்சாண்ட் வந்து ஒரு சாதாரண வீடு கட்டுறவங்க எப்படி வாங்கி கட்டுவாங்க? அவங்க யாரும் வாங்கி கட்ட மாட்டாங்க. அதனால என் வண்டி 2 மாசமாவே நான் சரியாவே ஓட்டல. வண்டி இஎம்ஐ கட்டவும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. லாஸ்ட் 1 வீக்கா வண்டியே எடுக்கல. இதனால என் டிரைவரும் பாதிக்கிறான், எல்லாருமே பாதிக்கிறோம். இதே கண்டிஷன் இன்னும் போச்சுன்னா இன்னும் 2 மாசத்துல நான் வண்டி இஎம்ஐ கட்ட முடியாம ஹேண்ட் ஓவர் தான் பண்றேன். கவர்மெண்ட் வந்தது எதுவுமே ஸ்டெப் எடுக்கல. கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுக்கு என்ன டெவலப்மெண்ட் பண்ணாங்க? இது வரைக்கும் ஒரு சைட் விசிட், அந்த பொதுப்பணித்துறை அமைச்சரா இருக்காரு, இது வரைக்கும் எங்க சைட் விசிட் போயிருக்காரு? ஒரு சைட் விசிட் போல எதுவுமே பண்ணல. புது ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே சைன் பண்ண மாட்டாங்க. குவாரிங்களும் எதுவுமே தமிழ்நாட்டுல விட மாட்டாங்க. ஸோ எந்த குவாரியும் விடல. ஆந்திரால இருந்து மெட்டீரியல் எடுத்துட்டு வந்தோம், ஆந்திரால இருந்தா இப்ப மெட்டீரியல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க தமிழ்நாடுக்கு. அதனால கிட்டத்தட்ட இப்ப பாத்தீங்கன்னா 2,000 வண்டி 3,000 வண்டி ஓனருங்க வந்து பாதிக்கிறோம். அதுல வேலை செய்யற டிரைவருங்க இருக்காங்க, அதை நம்பியே இருக்கிற மெக்கானிக் இருக்கிறாங்க, எலக்ட்ரிஷியன் இருக்கிறான், எல்லாம் பெயிண்ட் எல்லாமே. எவ்வளவு குடும்பம் இதனால பாதிக்குதுன்னு மட்டும் நீங்க பாருங்க. கவர்மெண்டால கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. இந்த எலெக்ஷன் அவங்க வந்து என்னைக்கு வந்தாலும் அன்னில இருந்து இன்ன வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட் டவுன்ல தான் இருக்கு. நீங்களே கூட வீடு கட்டுறீங்க, ஒரு 10 லட்ச ரூபாய் நீங்க வீடு கட்டணும்னு முடிவு பண்ணீங்கன்னா இன்னைக்கு 5 லட்ச ரூபாய் நீங்க எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்கணும். ஏன்னா மெட்டீரியலோட காஸ்ட் எல்லாம் ஏறிடுச்சு. இவங்க அதை பத்தி எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. நீங்க பாசிங் லோடு ஓட்டுறது நாங்க ரெடிங்க, என்னோட வண்டி 21 டன் தான் கெப்பாசிட்டி, நான் ஓட்டுறேன், கவர்மெண்ட் ரூல்ஸ் படி நான் ஓட்டுறேன். குவாரி ஓனர்ஸும் வண்டி வச்சிருக்காங்க. ஒரு குவாரி ஓனரும் 50 வண்டி 60 வண்டி வச்சிருக்காங்க. ஆனா அவங்க யாருமே வந்து பாசிங் லோடு ஓட்டுறதே இல்லை. நான் ஒரு கஸ்டமருக்கு 1000 ரூபாய் எம்சாண்ட் சொல்றேன்னா அவங்க 900 ரூபாய்க்கும் 800 ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்து வச்சுட்டு போயிடறாங்க இதே சென்னையில. ஏன்னா அவன் சொந்த வண்டி வச்சிருக்கான், சொந்த கிரஷர் வச்சிருக்கான், ஓவர்லோடு போட்டு வந்துக்கிறான். 21 டன் ஏற்ற வேண்டிய இடத்துல 50 டன்னு 55 டன்னு போட்டு அவன் சொந்த வண்டியில் வைக்கிறான். இதை நம்பி நாங்க வண்டி வச்சிருக்கோம், நாங்க தான் இதுல பாதிக்கிறோமே. இதுக்கான ஸ்டெப் வந்து கவர்மெண்ட்ல எதுவுமே எடுக்கல இன்ன வரைக்கும். அவங்க ஒன்னொன்னா பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. அதாவது சவுடு குவாரி விடல. ஆந்திரால இருந்து நாங்க கிராவல் எடுத்துட்டு வந்தோம். ஆந்திரால இருந்து இப்ப எந்த மெட்டீரியலும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதனால எவ்வளவு ஹைவே ஒர்க் நிக்குது. அதானி பைபாஸ் வந்து ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து எல்லாமே எல்என்டி ஒர்க்ல இருந்து எல்லாமே நிக்குது, மண்ணு வராம. இதுக்கு என்ன நீங்க ஸ்டெப் எடுங்க. நாங்களாம் ரிக்வஸ்ட் வச்சுட்டே இருக்கோம், சவுடு குவாரி ஓப்பன் பண்ணுங்க, சவுடு குவாரி ஓப்பன் பண்ண. யாருமே அதை பத்தி ஏத்துக்கிறதா இல்ல. பொதுப்பணித்துறை அமைச்சரும் அதை பத்தி கண்டுக்கிறதா இல்ல. இது வரைக்கும் அவர் ஒரு சைட் விசிட் போய் ஒரு வீடியோ கூட நாங்க பார்த்ததே இல்லை. தயவு செய்து ஹைவே ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருக்கு பேலன்ஸ், நீங்க அதை அப்ரூவல் பண்ணுங்க. அதுக்கு உண்டான சவுடு குவாரிங்களை விடுங்க. இருக்கிற ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்றதுக்கு மெட்டீரியலுக்கு வழி பண்ணுங்க. டிஎம்கே கவர்மெண்ட்ல உங்களுக்கு எல்லாம் கரெக்டா இருந்துச்சா? டிஎம்கே கவர்மெண்ட்லாம் அவங்க வந்து நம்ம இப்போ ஒரு ஃபைல் கொடுக்குறோம், சவுடு குவாரி எல்லாம் நிறைய ஓப்பன் பண்ணி விட்டாங்க அவங்க பீரியட்ல. அதே மாதிரி ஆந்திரால இருந்தா மெட்டீரியல் வர அலோவ் பண்ணாங்க. இவங்க ஆந்திரால இருந்தா இப்ப மெட்டீரியல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இங்கத்தி மெட்டீரியலும் வேற ஸ்டேட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நேற்று ஒரு ஜியோ பாஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இங்க எங்கேயுமே சவுடு குவாரியே விடல. நாங்க இந்த சவுடு குவாரியை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 5,000 பேர் சென்னை திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், சென்னை டிஸ்ட்ரிக்ட், இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் ஒரு 5,000 பேர் இதை நம்பிய வண்டி மட்டும் வச்சிருக்கோம். என் வண்டிலாம் ஏரியில சவுடு விடுறாங்க இல்லையா, சவுடு மணல்லாம் அந்த வீட்டு பேஸ்மெண்ட் ஃபில்லிங்க்கு, ஹைவேஸ்க்கு அதுக்கெல்லாம் ஓட்டிட்டு இருந்தோம். இதுக்கு குவாரியே விடல. எலெக்ஷன் வந்ததுல இருந்து என் வண்டி 2 மாசமா நான் கடன் வாங்கி தான் இஎம்ஐ கட்டுறேன். வண்டி ஓட்டி இஎம்ஐ கட்டவே இல்லை. இந்த லாஸ்ட் வீக் செவ்வாய்க்கிழமை நிப்பாட்டின என்னோட வண்டி. இந்த வாரம் ஃபுல்லா எடுக்கல. போன வாரம் டியூஸ்டே நைட் நிப்பாட்டின வண்டி இன்ன வரைக்கும் எடுக்கல. என்கிட்ட வேலை செஞ்ச 2 டிரைவரும் லோடு இல்லைன்னு சொன்னதால வேற இடத்துல வேலைக்கு போயிட்டானு. இப்ப நான் திருப்பி டிரைவரை செட் பண்ணி
அந்த வண்டியை நான் லைனுக்கு எதுனா கிட்டத்தட்ட எனக்கு 15ல இருந்து 20 நாள் ஆகும். நான் எப்படி சமாளிக்க முடியும் இதெல்லாம்? அதனால தயவு செய்து எங்களோட ரிக்வெஸ்ட் என்னன்னா, டிரான்ஸ்போர்ட்ல இருக்கவங்களையும் பாருங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டையும் தயவு செய்து இது பண்ணுங்க. நீங்க வந்து சவுடு குவாரி விட்டீங்கன்னா தான் இருக்க ஹைவே ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகும். ஹைவே ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே கம்ப்ளீட்டே ஆகல இன்ன வரைக்கும். எல்லா இடமும் போராட்டம் போயிட்டு தான் இருக்கு. நாங்களும் ரிக்வெஸ்ட் வச்சுட்டு தான் இருக்கோம். நீங்க நிறைய நல்லது பண்றீங்க, நாங்க இல்லைன்னு சொல்ல. முன்ன குவாரிங்க எல்லாமே இல்லீகலா நிறைய போயிட்டு இருந்தது. இப்ப எல்லாமே ப்ராப்பரா பண்றீங்க போறீங்க, ரைட்டு, ஓகே. அது வந்து கொஞ்சம் ரீசனபிளா பண்ணுங்க. நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் 100% எல்லாருமே வந்து ஒழுங்கா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா சத்தியமா ஒரு வேலையும் நடக்காது தமிழ்நாட்டுல. ஏன்னா கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருந்தா தான் மக்களுக்கும் வந்து இது எல்லாமே. இப்போ ஒண்ணு கவர்மெண்ட் சொல்ற நார்ம்ஸ் படி நாங்க வண்டி ஓட்டுறதுக்கு ரெடிங்க. ஆனா அதனால மக்களுக்கு ரேட் ஏறும். அதையும் கொஞ்சம் தயவு செய்து பாருங்க. ரெக்வஸ்ட் வந்து இதான் வைக்கிறீங்க. ரிக்வெஸ்ட் வந்து என்னன்னா, நீங்க எல்லாமே ஃபாலோ பண்ண கரெக்டா பண்றீங்க, எங்களையும் பண்ண சொல்றீங்க, நாங்க வரவேற்கிறோம். எங்களுக்கு வந்து அதனால எவ்வளோ மிச்சம், என்னோட டீசல் மிச்சம், டயர்ஸ் மிச்சம். ஒரு வாட்டியும் வண்டி அனுப்பிட்டு பயந்துட்டு இருக்க தேவையில்ல, போலீஸ் இங்க பிடிப்பாங்களா அங்க பிடிப்பாங்களான்னு. பாசிங் லோடு போட்டு வந்தா யாரையும் அந்த பிரச்சனை. எங்களோட ரிக்வெஸ்ட் தயவு செய்து சவுடு குவாரி அலோவ் பண்ணுங்க. இது வரைக்கும் எவ்வளவு சவுடு குவாரி பர்மிஷனே இல்லாம நிக்குது. இதை நம்பியே நாங்க வண்டி இவ்வளவு பேர் வச்சிருக்கோம். ப்ளீஸ் தயவு செய்து எனக்கு சவுடு குவாரி விடுங்க. நாங்க அதை வச்சு லாரி வச்சு பொழைக்கிறவங்க பொழைச்சுப்போம். அவ்வளவுதான் என்னோட ரிக்வெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ.